ஒரு சிங்க மக்களாக இருந்தால், ஆண்மை கொண்ட வீரம் கொண்ட மக்கள் இருந்தால் தனித்தனியாக நின்று தன் வலிமையை காட்டுறார். திமுக இந்த ஸ்டாலினுக்கு விழுந்த ஓட்டு, இந்த எடப்பாடி ஐயாவுக்கு, இந்த இவர் பேர் என்ன, இந்த மோடி 10 ஆண்டுகள் ஆட்சி அரும்பெரும் சாதனையாளருக்கு விழுந்த ஓட்டு, இந்த கை இதுக்கு ஒரு ஓட்டு காட்டு. கூட்டமாக சேர்ந்துக்குருவாங்க. எங்கள் ஊரில் சொல்லுவான் ஒருத்தன், புலி வருது, நான் கீழே படுத்துக்கிறேன், எல்லாரும் மேலே ஏறி வந்து படுத்துக்குங்க, என் மேலே ஏறி படுத்துக்குங்க. எப்படி இந்த சனமும் இவனும் அவன் மேலே ஏறி படுத்துக்கிறான், அவன் பாதுகாப்பாக உள்ள படுத்துக்கிடுவான். இந்த கூட்டணி கோஷ்டிகள்லாம் இப்படி தான். எந்த புலி வருதுன்னு, இந்த புலிகள் வருதுன்னு தான் பயந்துட்டு போடுறான். ஒரு ஓட்டுனாலும் இது ஏன் ஓட்டு, சீமான் ஓட்டு, சீமானின் தம்பி தங்கைகளுக்கு விழுந்த ஓட்டு, நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த ஓட்டு, அவன் கொள்கை கோட்பாடுகளுக்கு விழுந்த ஓட்டு, பிரபாகரன் என்ற பெருமா வீரனுக்கு விழுந்த ஓட்டு, மான தமிழ் மக்கள் தன் மொழிக்காக இனத்திற்காக போட்ட ஓட்டு என்று என்னால் சொல்ல முடியும். இங்கே எவரால் சொல்ல முடியும்? எவரால்? உண்மையிலே நீங்க மாநில தலைவர்களாக இருந்தால், நீங்க நேர்மையாளர் இருந்தால், ஓட்டுக்கு காசு கொடுக்காம என்னை வென்று காட்டு பார்க்கலாம். என்னை வென்று காட்டு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நீனு என்னென்னமோ தான் நீ பார்த்த என்னையே போட்ட. ஏன் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அணியணியாக திரள்கிறார்களா சீமான் பின்னால்? நான் அவனுக்காக உழைக்கிறேன், அவனுக்காக பேசுகிறேன். அவன் சொந்த என்னை தலைவனாக பார்க்க மாட்டான். தன் உடன் பிறந்தவன் ஓடி வருகிறான். Me too. I love you all. I love you to all. என்னையே போட்டு பார்த்தேன். பயந்துக்குவான், நம்ம வீட்டுக்கு ரைடு வரும்னு இளைஞர்கள் போவதை தடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பெருங்கூட்டமே வந்துச்சு. ஏன் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. அதை கவனத்தில் வச்சுக்கணும். பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி கற்பித்தவன் மாபெரும் வீரன் எங்கள் தலைவன் பிரபாகரன். அப்புறம் சின்னத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டம் காட்டினேன், சட்டம் பேசினேன், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ன. மாம்பழம் அப்படி தான் கொடுத்தியா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு கொடுத்திய. சைக்கிள் அப்படி தான் கொடுத்திய. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னா போன தடவை என் ரெட்டலையில் என்ன சின்னம் கொடுக்காம, அப்புறம் எங்கே டிடிவி குக்கர் சின்னம் கொடுக்காம ஈரோடு கிழக்கில் போட்டியே போடலையே. நீ ஒரு பெரிய கட்சிங்கிற, ஈரோடு கிழக்கில் ஏன் நீ போட்டி போடல? பாரதிய ஜனதா நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கி போயிடுவாயின்னு பயந்துட்ட. இப்போவும் என்ன நடக்குங்கிற நீ? இதே தான். நீ குன்னக்குடிக்கு அன்னக்கா வடி எடு, தலைகளா நின்று தண்ணியை குடி. உனக்கு தெரியுது, இந்த பெட்டியை வச்சுட்டு தானே ஆட்டம் காட்டுற. விட மாட்டிய, தரமாட்டேன் அப்படின்னு பிடிச்சுக்கிறிய. நீ போட்டு வா, வாக்குச்சீட்டு முறைக்கு வா. வா, வார்டு கவுன்சிலரை வெண்டு காட்டு பார்ப்போம். எதற்காக? உன் கோட்பாடு என்ன? உன் தத்துவம் என்ன? உன் தத்துவம் என்ன? நான் சொல்றேன், பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசு மாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், பாரத மாதாக்கு ஜெய். இதை தவிர உனக்கு கோட்பாடு? கோட்பாடு? அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த பெருமக்களே, ஒரு தலைவன் சாதி மதம் சாமியை பற்றி சிந்திப்பானே ஆனால் அவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். ஒரு தலைவன் நாட்டையும் மக்களையும் அதன் நலத்தை பற்றி சிந்திப்பானே ஆனால் அவனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. நேரம் இருக்காது. சாதி மதம் சாமியை ஏன் கட்டிப்பிடித்து தொங்குகிறார்கள்? மதம் மது குடித்தால் தான் போதை ஏறும், சாதியும் மதமும் சொன்ன உடனே ஏறிடும். அதனால்தான் மார்க்ஸ் மதம் ஒரு அபின் என்கிறார். அது இதயமற்றவர்களின் இதயமடாங்கிறான். யானைக்கு மனிதனுக்கு மதம் பிடித்தால் அழிவுதான் மிஞ்சும் என்ற ஐயா கவிஞர் மேத்தா எழுதுவதை நீ படித்து பார்க்க. அப்ப என்ன கோட்பாடை கொள்வது? என்ன கோட்பாட்டை கொள்வது? என்னிலும் இளையவர்களே, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. அண்ணல் அம்பேத்கர் கற்பித்தது. நான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே தாழ்ந்தவர் எவரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள். சமூகத்தில் பிரச்சனை இல்லை. ஐயா பெரியார் அவர்கள், மதம், உன் மதம் சிறந்தது வழிபடு, என் மதமும் சிறந்தது வழிவிடு. இதுதான் கோட்பாடு. மதத்திற்கும் அரசிற்கும் என்ன சம்பந்தம்? அது அவரவர் விருப்பம். நீ இவ்வளவு இந்துன்னு வச்சுக்கிற, நீ பெரிய நேர்மையான இந்து மத காப்பாளன்,
மாட்டுக்கறியை அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு யார் உலகத்தில்? இந்தியா தான். பீப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹே. ஊரானுக்கு ஊட்டி விடுவேன் ஹே, உள்ளவன் சாப்பிட்டா கொன்னே விடுவேன் ஹே. நம்ம ஹே தான். 24 லட்சம் டன் ஆண்டொன்றுக்கு ஏற்றுமதி செய்யுது. அந்நிய செலாவணி மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான் இந்தியா சம்பாதிக்குது. எந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யுது யாராவது? அவ்வளவும் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் நாடுகள். அங்கே ஒன்று ஊட்டி விட்டு மாட்டை பாதுகாக்கிற புனிதர்கள் ட்ரம்ப் வரும்போது 7 வகையாக மாட்டுக்கறியை வறுத்து சமைச்சு பொறிச்சு ஊட்டி விட்டது இவர்கள் தான். தெருவில் வந்தால் பாலை கொட்டுவார்கள், நெய்யை எரிப்பார்கள், மூத்திரத்தை குடிப்பார்கள். கோட்பாடு. உனக்கு சான்று வேணுமா? அனுப்பி வைக்கிட்டா உன்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை போட்டு அனுப்பிவிடு. டே கீழே விட விளைவிடுறது இல்லைடா மூத்திரத்தை, அப்படியே ஏந்தி குடிப்பாங்க. பாலை கொட்டுவார்களடா, நெய்யை எரிப்பார்கள். உலகத்தில் எந்த நாட்டில் நடக்கிறது இந்த கொடுமை? எங்கே? சொல்றாங்க நாயில கூட சாதி இருக்கு. பமேரியன், ரெட்ரீவர், கோல்டன் ரெட்ரீவர், அப்படி நாயில கூட சாதி இருக்குல்ல. அப்போ மனுஷால இருக்காதா? அப்போ என்ன சொல்லுது பைத்தியக்காரா? நாய்க்கு தெரியாதரா நான் நாயின்னு? அதுக்கு பேர் வச்சதே நீதான்டா நாயே. நாயின்னு பேர் வச்சது நீ தானே. நான் கோல்டன் ரெட்ரீவர் அப்படி தெருவில் தூக்கிட்டு தெரியுதா? கூட 2 லோஃப் கத்திக்கிட்டு தெரியுதா? ஐயோ, இந்த மனுஷப்பைய கூட்டம் ரொம்ப கொடுமையான கூட்டமுங்க. அதான் வந்து சொல்கிறான்ல, கிளாடு புரிங்கோ நம் தாய் இயற்கை அன்னை சால கிடக்கிறாள், காப்பாற்ற ஓடி வாருங்கள் என் அன்பு பிள்ளைகளை. ஏன் என்னாச்சு? ஆதியில் நாம் பசிக்கு வேட்டையாடினோம், கிழங்குகளை உண்டோம், கனிகளை உண்டோம், விலங்குகளை வேட்டையாடி உண்டோம். நம் தாய் கண்ணி கழியாமல் கற்போடு இருந்தான். ஆறு ஆறாக இருந்தது, அருவி அருவியாக இருந்தது, ஏரி ஏரியாக இருந்தது, மரம் மரமாக இருந்தது, மலை மலையாக இருந்தது. பிறகு பணத்தாசைக்கு இவர்கள் வேட்டையாட தொடங்கினார்கள். நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டால், 15 வயதிலே 18 வயதிலே பாட்டியாகிவிட்டால், வாருங்களின் பிள்ளைகளை காப்பாற்ற. அதான் வந்து நிற்கிறோம் இங்கே. கிளீன் இந்தியா இருக்கு. கிளீன் இந்தியா ஏன் உன் ஊரில் இல்லை, உன் நாட்டில் இல்லை? ஏன் இல்லை? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பணை திட்டம் என்று அறிவித்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் அரசியல் கட்சி தான் இந்தியாவில். ஏன் அதெல்லாம் சொல்லலை? ஏன் சொல்லலை? ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை அப்படின்னா எத்தனை லட்சம் கார் ஓடுது? எவ்வளவு மரங்களை நீ வச்சிருக்க? அப்போ நீ சுவாசிப்பது என்ன, காற்றா கந்தக துகளா? எதையும் யோசிக்காத, கண்ணை மூடிட்டு போட்டு. உனக்கு மதம் முக்கியம், ஜாதி முக்கியம். எது போனாலும் என்ன? மணலை அள்ளிட்டு போயிட்டானே, அது போனால் போட்டு. ஜாதி இருக்குல்ல, ஜாதி. மலையை வெட்டிட்டான், அது போட்டு. நமக்கு மதம் இருக்குல்ல, மதம். கடைசியா மயிரையா திம்ப? எதை திம்ப? அப்புறம் மணலும் மலையும் இல்லை என்றால் மழை எப்படி பெறுவாய்? மலையற்ற நிலம் பாலைவனம். இதை ஏன் படிக்கல நீ? ஏன் படிக்கல? பாலைவனத்தில் எவ்வுயிரும் வாழ முடியாது. அந்த நிலைக்கு உன் நிலம் வரும். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல்லியல் விழுந்து பாலையனும் படிமம் கொள்ளும். எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்கள் பாட்டன் இளங்க படிட்டான். முல்லையும் குறிஞ்சியும்னா மலையும் காடும் அடிச்சிட்ட. நிலம் நல்லியல் விளக்கும். மலையும் காட்டையும் அடிச்சிட்டீங்கன்னா மருத நிலம் வேளாண் நிலங்கள் நல்லியல் விழுந்து நிலம் நடுக்குறும். எர்த்துக்வாக், பூகம்பம். என்னை வந்து அண்ணே ரங்கமலை ஆடுதுண்ணே அடிக்கடி, ஏதோ சரக்கரக்கு போட்டுருக்கும்டான்னு நான். வேற என்ன சொல்கிற? இவங்க ஒருவேளை அங்கெங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்களா, இன்னும் அதில் எடுத்து குடிச்சாலும் போடு. உதயசூரியனுக்கு, ரெட்டாளைக்கு, தாமரைக்கு, கை சின்னத்துக்கு. நீ நினைக்கிற அவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஓட்டு கேட்குறாங்கன்னு தெரியாமல் நீ தெரிஞ்சுக்க. நான் மட்டும் தான் எனக்கு ஓட்டு கேட்குறேன்னு நினைக்கிறியா நீ? இத்தனை தடவை ஓடியாரது மோடி எதுக்கு? வள்ளுவருக்கு நாங்கள் அது கட்டுவோம், இதை செய்வோம், அதை செய்வோம்லாம். ஓட்டு யாருக்கு? எனக்கு தான். தம்பி அண்ணாமலை பயணம் பண்ணார். என் மண் என் மக்கள். அது என்ன அரசியல்? என் அரசியல், தமிழ் தேச அரசியல். என் மண் என் மக்கள் கர்நாடகாவில் நடந்திருந்தா இந்திய அரசியல். என் மண் என் மக்கள் குஜராத்தில் நடந்திருந்தா இந்திய அரசியல், இந்திய தேசிய அரசியல். தமிழ்நாட்டில் என் மண் என் மக்கள் வச்சு நடந்தால் என் அரசியல், தமிழ் தேச அரசியல். அப்போ யாருக்கு ஓட்டு? எனக்கு தான். வேலை தூக்குனா யாருக்கு ஓட்டு? எனக்கு தான். பணம்பால் தென்னம்பால் தமிழ்நாட்டிலே முதலாக அறிமுகப்படுத்த சொல்ல நான் தான்.
அப்போ யாருக்கு ஓட்டு? எனக்கு தான். யாருக்கு? எனக்காக தான். ஆடு மாடு வளர்த்தால் நிறைய சம்பாதிக்கிறாரு, ஆடு மாடு வளர்க்க வேண்டும், பாலில் பெரிய பொருளாதாரம். யார்? பிரதமர். எனக்கு தான் ஓட்டு கேட்குறேன். அப்படியே நீங்கள் அண்ணாமலைக்கு ஓட்டு கேட்குறாருன்னு நினைக்கிறீங்களா? ஃபார் மீ, எனக்காகத்தான். அம்மா கனிமொழி யார் தமிழுக்கும் தமிழருக்கும் நல்லா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அவங்களும் எனக்கு தான். எங்கள் ஐயா எடப்பாடி, எங்கள் ஐயாவுடைய எடப்பாடி, தமிழர் உரிமை காப்போம், தமிழ்நாட்டை காப்போம். அது நான் சொன்னது தான், நான் சொல்கிறது தான். அதான் தமிழ் தேசியம். எல்லா திராவிடனுக்கும் இந்தியனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, தமிழ் தேசியத்துக்கு தானாக வந்துட்டான். புரியுதா? தவிர்க்க முடியாத அரசியல் கோட்பாடு தமிழ் தேசிய அரசியல் கோட்பாடு. நறுக்குவோம் பகையின் வேறு. வன்முறை தூண்டுற மாதிரி பேசுகிறான். எங்கள் தாத்தனை தான் எழுப்பி கேட்கணும். நீ உங்களை மாதிரி கடற்கரையில் கல்லறை இல்லை அவனுக்கு, தேடிப்போ. நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம். யார் இந்த அயலார்? இந்த திராவிடர் இந்தியர் தான் எங்கள் அயலார். நறுக்கடா பகையின் வேறுங்கிறான். இந்த திராவிடர் இந்தியர் வெவ்வேறு அல்ல. ஒரு நாள் கட்டி பிடிச்சு கைகுலுக்கி சங்கமிப்பார்கள் பாரடா என்று தெய்வ திருமகன் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தர் கற்பித்தது நடக்கிறது. அவன் பேரன் வந்தேன், நாங்கள் தமிழர்கள் என்றேன். 2 பேரும் மோதிட்டான். 2 பேர் சேர்ந்து என்னை அடிக்கிறான். எல்லாரும் அவன் சின்னத்தில் அப்படியே நிற்கிறான். 70 வருஷம் ஒரு சின்னம், 60 வருஷம் ஒரு சின்னம். தேசிய மலர் ஒருத்தருக்கு சின்னம், கையின்னு எல்லா நலத்திட்டத்திலையும் சின்னத்தை போட்டுக்கிட்டு கொண்டு போய் சேர்த்துற வேண்டியது. தேர்தலுக்கு முதல் நாள் ஒரு சின்னத்தை கொடுத்து மோதுங்க வேண்டியது. இது ஜனநாயகம், இது சம உரிமை, இது சம வாய்ப்பு நம்ம சொல்ல வேண்டியது. இவங்களை மாதிரி ஒரு நாடக கம்பெனி நீங்கள் பார்த்துருக்கியா? தேர்தல் ஏப்ரல் 19 முடிஞ்சிருதுல, பெட்டி 44 நாள் படுக்க வச்சிருக்கா. படுக்க வச்சுட்டு தொலை. எதுக்கு அது வரைக்கும் பணத்தை எடுத்து கொண்டு போகக்கூடாதுன்ற? எப்படா பிழைப்பா வியாபாரி எல்லாம்? பாய்த்திக்கார பயில இல்லை. ரம்ஜானுக்கு ஆடு விற்று கறிக்கு எங்கள் ஆளுங்க ரம்ஜானுக்கு 11 கோடிக்கு மதுரையில் சந்தையில் 11 கோடிக்கு வியாபாரம். அவ்வளோகாத்தையும் பறிச்சுக்கிட்டாங்க இந்த பறக்கும் படைன்னு பிரதேச படை. இவன் எதுக்குங்குது? ஏங்க அங்கே ஓட்டு காசு கொடுக்குறான் போய் பிடிப்பான்னு வீடியோ. அது எங்கள் லிமிட்டில் வரல. ஏன் அங்கே அது எங்கள் டியூட்டி அங்கே இல்லை எங்களுக்கு. எங்கே ரோட்டில் வரல, ரோட்டில் தெரியுது போகிற வாரிய வண்டி. நம்ம ஏதோ வண்டியில் லிஃப்ட் கேட்குறாங்க இருக்குன்னா பின்னாடி லிஃப்ட் தூக்கி காட்டுங்கிறேன். என்னையே திறந்து போய் என் பெட்டியை பழைய சட்டி நாள் இருக்குள்ள கருமம் முடிச்சு. என்னடா உங்கள் நிர்வாகம்? ஏழை எளிய மக்கள் எப்படி பண்ணுவான்? மளிகை ஏன்டா உங்களுக்கு அறிவுங்கிறது இல்லையா? மூளை கழட்டி வச்சு எங்கள் அப்பா சுந்தரராஜன் படம் எடுக்கும்போது ப்ரொடியூசர், என்னப்பா சுந்தரராசு மூளையை வீட்டில் வச்சுட்டு வந்தங்காட்டியே இவ்வளோ தெளிவாக அறிவாக படம் எடுத்திருக்கியே, கொண்டு வந்திருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு கையோடு எடுத்துகிட்டு வரலான்னு நானுங்க முதலாளின்னு நினச்சேன். ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டேங்க, நீங்கன்னு உங்கள் பேரை சொன்னாங்க. அப்புறம் தேவையில்லைன்னு வச்சுட்டு வந்துட்டேங்கன்னு. அப்படி மூளையை வீட்டில் வச்சுட்டு வந்த பயல்களை போய் அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் ஆக்கி நீ படுத்துகிற பாடு எங்களை. சை, ஆமாம், இது ஒரு கர்மம். ஏன்னு கேளு, நீங்கள் தேர்தல் முடிஞ்சாலும் அடுத்த மாநில தேர்தல் கொண்டு காசு கொடுத்துருவீங்க. அடா அந்த மாநில எல்லையில் ஒரு சோதனையை போட்டு உள்ளே போகிறோன்னு சோதிச்சு விட. புத்தாலி இங்கே வா, அப்படி செஞ்சு விட. நீங்கள் அந்த கர்நாடகாவில் சட்டசபை தேர்தல் நடக்கும்போது எங்களுக்கெல்லாம் யாரும் வந்து காசு கொடுக்கலப்பா, இங்கிட்டு வரலையே. என் பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி ரூம் போட்டு யோசிப்பாங்களோ, இவர் 2 வெவ்வேறு நீ நினைச்சிடாத. திராவிடம் இந்தியம் இரண்டும் வரலாற்று பகைவர்கள் தமிழுக்கும் தமிழ் பேரினத்திற்கும். என் திட்டமிட்டு உன் மொழியை அழிப்பான். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழ்நாடு தமிழருக்கே. இதெல்லாம் யார் வச்ச முழக்கங்கிற? எல்லாம் நம்ம மூதாதைகள். சோமசுந்தர பாரதியார், நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம், இவங்கெல்லாம் வச்ச முழக்கம். இது அப்படியே கடன் வாங்கிட்டு வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கு. இவங்க தான் இப்போ வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கு. எங்கடா இருக்கு தமிழ்? எங்கடா இருக்கு? நாட்டுக்கு பேர் தாண்டா தமிழ்நாடு.
தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடடா, சுடுகாடு, சுடுகாடு. தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்றான் எங்கள் புரட்சி பாவலன். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் என்று நிறுவுவதற்கே தமிழ் தாயின் பிள்ளைகள், தாயே தமிழே, தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்கிற அடிப்படையில் இந்த களத்தில் நிற்கிறோம். வெல்வோம், எல்லாவற்றையும் மாற்றுவோம். எப்படி மாற்றுவாய்? மராட்டியனால முடியாது, மானத்தமிழனால முடியாத. மராட்டியத்தில் மராட்டிய மொழியில விளம்பர பலகையில் இல்லை என்றால் 2 மடங்கு சொத்து வரி. ஏன் நீங்க வீட்டுக்கு சொத்து வரி போடுறவங்க இதுக்கு போட வேண்டியதானே? ஏன் உனக்கு இந்த மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பாலியல் பலாத்காரம்னே படிக்க தெரியல, பாலியல் பலகாரம் படிக்கிற நீ என்னத்தை திருத்த போற? நீ சும்மா ஊருக்கு முன்னாடி ஒப்பாரி வச்சுருவாங்க. ஊருக்கு முன்னாடி இதைதான் திராவிடன் இந்த இதை எப்படி சொல்றாரு எங்கள் ஐயா மணியரசன், மாண்போடு நம்ம கூட ஓடி வருவான் திராவிடன். தனியாக சிக்கனும் ஓனாயா மாதிரி டப்புன்னு கடிப்பான், நம்மளை மாதிரியே பேர் வச்சுப்பான், நம்மளை மாதிரி தமிழில் பேசுவான். சீன பேராசான் சன்னியாட்சன் சொல்கிறான் பாரு, என் தாய்மொழியை நீ என்னை விட நன்றாக பேச தொடங்கி விட்டாய் என்றால் என்னை அடிமைப்படுத்த ஆள வேண்டும் என்கிற ஆசை உனக்கு வந்து விட்டதுங்கிறான். அதான் இவங்க செய்கிறாங்க. இவன் உதயநிதியோட நிறுத்துற மாதிரி இல்லை, இன்பநிதி வரைக்கும் போயிட்டான். அப்படி இன்னும் போயிட்டு இருக்காங்க. உன் பாட்டை அருண்மொழி சொன்னோன்னு அரசேந்திரன் 29 ஆண்டு தாண்ட அந்த நாட்டாண்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் உலக வென்று பேரரசை நிறுவியிருக்காங்க. 60 ஆண்டுகளும் ஆண்டு நம்ம ஆத்தாவையும் அக்காவையும் 1000 ரூபாய்க்கு கையேந்து வச்சிருக்காண்டா. சாதனடா சாதனடா. தாலிக்கு தங்கம் கொடுத்தாண்டா, சாதனடா சாதனடா. குடிக்க வச்ச 4 லட்சம் பேர் தாலி அறுத்தாண்டா, சாதனடா சாதனடா. குண்டு போட்டு கொன்னாதான் படுகொலையா, குடிக்க வச்சு கொண்டா கொலை இல்லையா? பேசு பேசு ஒரு தடவை. நீ யாரை தேர்வு பண்ற பிரதமர், யாரை தேர்வு பண்ற முதல்வர், சாராய ஆலை அதிபர், சாராய கடை உரிமையாளர் தேர்வு பண்ற, தேர்வு பண்ண. ஒரு தலையில் மாற்றம், தனியார் முதலாளிகளோட சண்டை, அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உயர்த்தி. எப்படி உயர்த்தி? தென்கொரியா முதலிடத்தில் இருக்கா, தென்கொரியாவையும் தாண்டி கல்வியின் தரத்தை உயர்த்தி தனியார் பள்ளி கல்லூரிகளை காற்றாட விடல. நான் பிரபாகரன் மகன்லடா, நீ எழுதிச்சுக்கடா. அரசு மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தி ஆகச் சிறந்த கட்டமைப்பை. நீ எங்க சிங்கப்பூர் போறியா, அமெரிக்கா போறியா? நல்ல மருத்துவம் அங்கிருந்து இங்கு வர வைக்கிற அளவுக்கு தரத்தை உயர்த்தல. உலகத்திலே இருக்கிற ஆகச் சிறந்த மருத்துவர்கள் எங்கள் ஆளுக தான்டா. ஐயா ஜவஹர் பன்னியப்பன், எங்கள் ஐயா முத்தமிழன், எல்லாரும் எங்க ஐயாவது அமெரிக்காவில் ஆகச் சிறந்த மருத்துவர்கள். எனக்கு அறிவா? உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்களோட நாங்கள். உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த மக்கள். முன்பெல்லாம் யூதர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருந்தார்கள், இப்போது தமிழர்கள் அவர்களை முந்திக் கொண்டு செல்கிறார்கள். நான் சொல்லல, அமெரிக்காவின் யுனெஸ்கோ நிறுவனம். எதை செய்யறதுன்னு தெரியல. இருக்கிற பூமியில காற்று கொடுக்க, நல்ல காற்றை தூசு இல்லாம மாசு இல்லாம பிள்ளைகள் கொடுக்க துப்பு இல்லை, துப்பு இல்லை. கிளீன் இந்தியா, கிளீன் ஆயிடுச்சா? குப்பையை போட்டவன் யாரு? இவன் எதை கூட்டுவான் தெரியுமில? இந்த இலை, அந்த இலையை கூட்டிகிட்டு. டே, அது குப்பையிலடா, மண்ணுக்கு உரம் வளம், அதை விடுறா, அப்படியே அதை கூட்டி வேறல விடுறா. அதல்லாதரா குப்பை, அது பிளாஸ்டிக்கும் பாலித்தீனும்டா. குப்பை மேடாயிருச்சு, கிளீன் இந்தியா. குப்பையை போட்டவையா? இந்த இயற்கை பிள்ளை தான். ஒரு அற்ப பிளாஸ்டிக் பாலித்தீனை பேன் பண்ண முடியல. தெரியுது, அரசே சாராயம் வைக்குது. இது மாதிரி கொடுமை உலகத்தில். எதற்கு இப்போ திமுகவுக்கு போடுறானா? ஸ்டாலின் முந்துகிறார். எதுக்கு? சரக்குல, சரக்கு வியாபாரத்தில் முந்துறார். இப்போ அது மட்டும் இல்லை, போதைப் பொருள் விற்பனையிலையும் முந்துறாங்க. யார் விற்கிறதுன்னு நினைச்சேன்? இப்போவே சமீப காலமாக கஞ்சா விற்கிறவனை பிடிக்கிறது இல்லை. யார் பிடிக்கணுமோ அவன் தான் விற்கிறான். உன்னால் நம்ப முடியல. இந்த வியாபாரத்தோட அந்த போதைப் பொருள் வியாபாரம் அதிகமாக இருக்கணும்னா அதையும் அவனே எடுத்து வைக்கிறான். சரி, அதானி போர்ட்டில் 1,30,000 கோடிக்கு போதைப் பொருள் வந்து ஒரு கப்பலில் இறங்குச்சுல, அது என்ன ஆச்சுன்னு யாராவது சொல்லி கூட்டது சொல்லு பாப்போம். சாபர் சாதிக்கு அமீர் 2 பேரும் இஸ்லாமிய. அதனால ஒரு தெருக்கடியை கொடுத்து இஸ்லாமியர் போதைப்பொருள் கடத்துறாங்க, போதைப்பொருள் கடத்துறாங்க, பாருங்கள் பாருங்கள், கட்டமைத்த என் நாடு அதிகாரம். அந்த 1,30,000 கோடிக்கு அந்த கப்பலில் ஒதுங்க போதைப்பொருள் எங்க? இங்கே இறக்குனியா நாட்டுக்குள்ள திருப்பி அனுப்புனியா? சொல்லு பாப்போம். எங்க? யார் மேல நடவடிக்கை எடுத்தாய்? ஏற்றி விட்டவன் யார்? அதை உண்ணாந்து இறக்க கொண்டு வந்தவன் யார்? பதில் உண்டா?
பதில் உண்டா? எந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீர்கள்? இருந்தால் எதற்கு டாட்டா காட்டுகிறீர்கள்? ஃபேஷன் ஷோ நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ரோடு ஷோ. எங்கள் ஊரில் திருவிழாவுக்கு ஆடிட்டு போவோம். அப்படி ரோட்டில் முன்னாடி கொட்டடிச்சு போவோம், நாங்கள் ஆடிட்டு போவோம். அதில் என் மச்சா மாமெல்லாம் சரக்கு போட்டானா அங்கனே நிற்பான் ஆடிட்டு. ஏய், உங்களெல்லாம் என்ன கணக்கில்டா? இதில் உலகத்திலே தலை சிறந்த தலைவர் நீங்க. எம்பிட்டு பெரிய ஆளுங்க. இந்தியாவின் அடையாளம் என்பதே காந்தியும் அண்ணல் அம்பேத்கர் தான். இந்த நாட்டை விட்டு வெளியில போய் ஹூ இஸ் வல்லபாய் பட்டேல் என்று சொல்றான். ஒருத்தன் சொல்லிட்டானே என்ன சொல்றான்? ஹூ இஸ் காந்தி, ஹூ இஸ் அண்ணல் அம்பேத்கர் தெரியும். உனக்கு தெரியும். ஏன்? இந்தியாவின் அடையாளம். எதற்காக வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடியில் நீ சிலை வச்ச? தெரியாதா? 2 முறை தடை விதிக்கப்பட்டிருந்த RSS இயக்கத்தை பேன் ரிலீஸ் பண்ணார். அதுக்கு நன்றி கடன் வச்சு 1000 கோடிக்கு வல்லபாய் பட்டேல் சிலைக்கு கீழே பிச்சைக்காரன். இதுதான் இந்தியாவின் நிலை. யார் மாற்றுது? 10 ஆண்டுகள் ஆட்சியிலே ஒன்றை கூட சொல்லி ஓட்டு கேட்க முடியாத மோடி. எவனோ சொல்லியிருக்காங்க, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. டைமிங் அண்ட் ரைமிங்கா போடுறாங்க. எதுக்கு வேண்டும்? ஒரு காரணம் சொல்லு. நான் வாக்கு கேட்கறது விட்டு போறேன்னு இந்த 20 நாளா பேசிக்கிறேன். பாரதிய ஜனதா காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு எதற்கு? தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு எதற்கு? ஆந்திராவுக்கு எதற்கு? கர்நாடகாவுக்கு எதற்கு? இந்தியாவுக்கு என்று ஒரு கட்சி எதற்கு? யார் இந்தியாவை ஆளுறது? ஏன் நாங்க ஆண்டா இந்தியா தேஞ்சு போயிருமா? அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநிலத்தை ஆள்வது. அதான் மொழி வழிய தேசிய நிலங்கள், இனங்கள். அப்ப இந்தியாவை எல்லாரும் கூடி பேசி ஆளணும். ரவுண்ட் டேபிள் போடு. நான் 40 இடம் வென்றிருக்கேன். அம்மா மம்தாவும் வென்றிருக்காங்க. பீகாரில் நிதிஷும் வென்றிருக்காரு. அப்படியா? இப்போ ஒன்று செய். குஜராத்தி 3வது முறையாக போட்டிடுறாரு. 2 தடவை ஆண்டுட்டார். பஞ்சாபி சிங் 2 தடவை ஆண்டிருக்காரு இதுக்கு முன்னாடி. நான் ஒன்று கேட்குறேன், மன்மோகன் சிங் தான் 5 ஆண்டு பிரதமராக இருந்துட்டார்ல. இதே காங்கிரஸ் பெருமக்கள், இதே சோனியா காந்தி அம்மையார், ஐயா சிதம்பரத்தை நாங்கள் ஏற்கிறோம், எதிர்க்கிறோம், கோட்பாட்டு அளவில் வெறுக்கிறோம்லாம், அது வேற. ஆனால் நீ மன்மோகன் சிங் 5 ஆண்டு கொடுத்து மறுபடியும் எதுக்கு இன்னொரு 5 ஆண்டு கொடுத்த? அவருக்கு இணையான ஒரு பொருளாதார அறிவற்ற ஒரு நிர்வாகி தானே. அந்த ஐயா சிதம்பரத்துக்கு ஒரு 5 ஆண்டு ஏன் நீ கொடுக்கல? ஏன் 3வது முறையாக ஒரு குஜராத்தியே வர துடிக்கிறாரே? ஏன்? மற்ற தேசிய இனங்கள்லாம் ஆளுகிற தகுதி இழந்துச்ச? என் வரி நாட்டில் 2வது இடத்தில் பொருளாதாரத்தில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. எனக்கு என்ன உரிமை இருக்கு? என் தாய்மொழியிலே பேசுகிற உரிமை கூட இல்லை. என் வரியை எடுத்துட்டு போற நீ எனக்கு அனுப்புற கடிதத்தில் என் தாய்மொழியில் 2 வரி எழுதி அனுப்ப முடியாதா? நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு அப்படி அனுப்பிடுவியா? கிழிச்சி எச்சைக்காரி துப்பி திருப்பி உனக்கு அனுப்பிவிடுவேன். பிஞ்சுருன்ற ஒரு வரி கிடையாது. வரி கட்டு கொண்டுருவேன். ஏன் அடிமை இந்தியாவில் வரி கூட இயக்கமா? விடுதலை பெற்ற இந்தியாவில் வரி கூட இயக்கம் நடத்துவேன். வாங்கிருப்பாப்ப வரிய செட் என்ன என்ன சொல்ல முடியுது? வெளியில் வந்து சொல்லி ஒரு ஓட்டு கேட்க சொல்லு பாப்பா. ஒரு சாதனையை சொல்லு. அப்ப இந்தியாவை கூடி பேசியாலும் நீங்க தானே ஒரு ஃபெடரல் செட்டப் தானே. இந்தியா தட் இஸ் பாரத் செல்வியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே. மாநில தன்னாட்சி, மத்தியில் கூட்டாட்சி எப்படி வரும்? ஒற்றை கட்சி ஆட்சி இருக்கிற வரை கூட்டாட்சி எப்படி வரும்? கூட்டணி ஆட்சி வரும். மாநில தன்னாட்சி எங்கே வரும்? வராது. எல்லா உரிமையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். சொல்றது யாரு? ஐயா ஸ்டாலின். எடுத்துக்கொண்டு போகும்போது இங்கே இருந்த ஆண்டவர்கள் இவர்கள் தான். பறி கொடுத்தவர்கள் இவர்கள், பறித்துக் கொண்டு போனவர்கள் அவர்கள். தேர்தல் வரும்போது இருவரும் ஒன்றாக கூட்டு தமிழனுக்கு வேட்டு, இவன் மறந்து விட்டு போடுவான் அவனுக்கு ஓட்டு. இந்த உரிமைகளை பறித்தவர்கள் யார்? இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா. உன் நாட்டுக்குள், உன் தாய் நிலத்துக்குள் நச்சு ஆலைகளை திணித்தது யார்? இவர்கள். திணிக்க அனுமதித்தது யார்? இவர்கள். இத்தனை போராட்டங்கள், ஆசிரியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், மாணவர் போராட்டம், மீனவர் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், எல்லாவற்றுக்கும் மேலாக வேளாண் குடிமக்கள் போராட்டம், எல்லாரும் போராட்டம், நெசவாளர்கள் போராட்டம், விசைத்தறி நெசவாளர்கள் எல்லாரும் போராடுகிறார்கள். இந்த போராட்டங்களை திணித்தது யார்? என் மக்களுக்கு கையளித்தது யார்? இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள், இந்த கட்சி ஆட்சிகள் தான்.
இப்போ மறுபடியும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தால் எப்படி எப்படி பிரச்சனையை கேட்கிறார்கள், தீர்க்கிறார்களா? பிரச்சனையை உருவாக்குவதே அவர்கள் தான், உருவாக்குவதே அவர்கள். நாங்கள் வந்தால் சரி செய்வோம், நாங்கள் வந்தால் சரி செய்வோம். அதை சொல்வதற்கு இந்திய நாட்டில் ஒரே ஒரு கட்சிக்கு தான் தகுதி இருக்கு, அது எங்களுக்கு தான் இருக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்கு. ஏன்னா நாங்கள் வரலை, நாங்கள் வந்தால் அம்மா சரி செய்கிறம்மா சொல்லலாம். நீ தான் வந்துட்டியே, ஒரு முறைக்கு இருமுறை பல முறை வந்துட்ட. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், தேர்தல் அரசியல் மக்கள் அரசியல்னா என்னென்னு? திருவள்ளுவர் திருக்குறளை முந்தா நாள் தான் எழுதி முடித்து விட்டு காலையில் மரணித்து விட்டார். அதனால் திமுக சொல்கிறது திருக்குறளை நாங்கள் ஜெயிச்சு வந்தால் தேசிய நூலாக அறிவிப்போம். இதை எப்படி பார்க்குறேன்? உனக்கு சிரிப்பு வரலையா அதை படிக்கும்போது? ஏயா அவர் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிட்டாரியா. உங்கள் அப்பாவே நீங்கள் வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் சிலையெல்லாம் வச்சுட்டாரியா. நீங்கள் 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இருந்துட்டீங்கயா. அப்போல்லாம் திருக்குறள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இல்லையா? வராது. ஏன் இப்போ ஏன் வருகிறது? பிரபாகரன் மகன் சீமான் நிற்கிறான் இந்த களத்திலே, அவன் சொல்லுகிறான், வாயை திறந்தால் சொல்லுகிறான். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்து முழவே தலை உழுவார் உலகிற்கானே அக்காற்றாது எல்வாரை எல்லாம் பொறுத்து உழவினார் கைமடங்கி நிலை விளைவதும் விட்டம் என்பார்க்கும் நிலை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு இப்படி சொல்ல ஸ்டாலினே எடப்பாடி நம்ம தேர்தலிருந்து போயிடும்டா போயிடும். அவர் வரப்புயரா நீர் உயரா நீர் உயரா நெல் உயரா அவையெல்லாம் 1000 ஆண்டுக்கு முன்னாடி செத்தது. அதுக்கு இப்படி பயலுக நம்மளை கொள்ளுவாங்கன்னு தான். சுதந்திர தினம் எல்லாரும் வீட்டுக்கு கொடியேற்றுங்கள். ஏற்றுகிறோம். நீங்கள் எதை ஏற்றுவீர்கள்? அரிசி விலை ஏற்றுவோம், எண்ணெய் விலை ஏற்றுவோம், பெட்ரோல் டீசல் விலை ஏற்றுவோம், சிலிண்டர் விலை ஏற்றுவோம், பருப்பு விலை ஏற்றுவோம். நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுவோம். நீங்கள் கொடியை மட்டும் ஏற்றுங்க. நீ போடு தாமரைக்கு போடு. இன்னொரு தடவை நாட்டை கொடு. நாடு இருந்தால் அப்புறம் என்கிட்ட வந்து கேளு. அவர் புதிய இந்தியாவை பிரசவிக்கிற தருணம் வந்து விட்டது. ஏன் 10 வருஷம் அப்படியே நம்ம தாய் 10 மாதம் சுமந்த மாதிரி புதிய இந்தியாவை 10 வருஷம் வயிற்றில் சுமந்து இருந்துக்க அப்படி மோடி. இப்போ தான் இனிமேல் டெலிவரி ஆக போகுது பாரு. பாராளுமன்ற கட்டடத்து வாசலில் தான் பிரசவம். புதிய இந்தியா அது பிறக்கும் போதே கேள்றா அம்மா அப்பாலாம் அழாது. ஜெய் ஸ்ரீராம் பாதமாக காரும் 10 வருஷம் நாட்டை பரதேசி நாடாக்கிட்டு வளருது. நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், இப்படி பார்த்தேன். வளரும் நாடு பட்டியலே என் நாட்டு பேர் இல்லை. கொரோனா நேரத்தில் நாட்டின் நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் கொரோனா நேரத்தில் 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு. ஆத்தாடி 80 கோடி பேர் ஏழையாடா. என்னை கேட்டானே ஒருத்தன், நீ கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்ட, சிம்பிளஸ் எலெக்ஷனுக்கு வான்னு நான் கேட்டேன் தேர்தல் ஆணையத்தில். அது எப்படி ஹவ் இஸ் பாசிபிள்? அது இல்லை படிக்காதவங்க என்ன செய்வாங்க? நீ 75 வருஷமாக படிக்க வைக்காம என்ன இதை பண்ணிட்டு இருந்தா? நேற்று என்ன பிடிக்கிட்டு இருந்த? நீ படிக்க வைக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? பணம் செல்லாதுன்னு கேஷ்லெஸ் எக்கனாமி செல்போன் டிரான்சாக்ஷனுக்கு வாங்குற. படிக்காத அப்புறம் செல்போன் டிரான்சாக்ஷனுக்கு வருவான். அது எப்படி சாத்தியமாகும்? 1-2 சொல்லி கொடுத்துட்டு என் முறைக்கு வா. கேஷ்லெஸ் எக்கனாமி அமெரிக்கா மாதிரி வா. எனக்கு 101, அவருக்கு 201, 501. ஒவ்வொரு தேலுக்கும் ஒரு நம்பரை கொடு. வா மோதுவோம். என்னை வென்ற சொல்கிறா பாப்பன் திமுக இந்த பிஜேபி இந்த காங்கிரஸ் அவர் சொல்கிறான்.